பேட்டில் ஆஃப் பக்சர் 23 அக்டோபர் 1764 அன்று பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் படை பெங்கால் நவாப் மீர் காசிம், முகலாய பேரரசர் இரண்டாம் முகமது ஷா ஆலம், அவதி நவாப் சுஜாவுத் தௌலா ஆகியோரது கூட்டுப்படையை பக்சர் போரில் தோற்கடித்தது. இது இந்தியாவில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்திய ஒரு தீர்க்கமான நிகழ்வாகும். 1757 நடைபெற்ற பிளாசி போரில் ராபர்ட் கிளைவ் தலைமையிலான ஆங்கிலேய படைகள் வங்காளத்தின் நவாபான சிராஜுத் தௌலாவை தோற்கடித்தன. ஆங்கிலேயர்கள் தங்களது விருப்பத்திற்கேற்ப செயல்படக்கூடிய மீர் ஜாபரை பெங்கால் நவாப் ஆக்கினர். மீர் ஜாபர் ஆங்கிலேயர்களுக்கு அதிக சலுகைகளையும் வரிப்பணத்தையும் வழங்கினார். இருப்பினும் அவர் விரைவில் ஆங்கிலேயர்களின் தலையீட்டைக் கண்டு சோர்வடைந்தார். மீர் ஜாபரின் நிர்வாக திறனில் அதிருப்தியுற்ற ஆங்கிலேயர்கள் 1760 ஆண்டில் மீர் ஜாபரை நீக்கிவிட்டு அவரது மருமகனான மீர் காசிமை புதிய நவாபாக நியமித்தனர். மீர் காசிம் ஆங்கிலேயர்களுக்கு பெரும் தொகையையும் பர்த்வான், மிட்னாப்பூர் மற்றும் சிட்டகாங் ஆகிய மாவட்டங்களின் வரி வசூலிக்கும் உரிமையையும் வழங்கினார். மீர் காசிம் ஆரம்பத்தில் ஆங்கிலேயர்களுக்கு பணிந்தாலும் காலப்போக்கில் வங்காளத்தின் சுதந்திரமான நிர்வாகத்தை மீட்டெடுக்க விரும்பினார். அவர் தனது தலைநகரை முர்ஷிதாபாத்தில் இருந்து முங்கேருக்கு மாற்றினார். தனது இராணுவத்தை நவீனப்படுத்தினார். ஆங்கிலேயர்கள் தங்கள் தஸ்தக் என்ற சலுகையை தவறாக பயன்படுத்தினர். இதனால் வங்காளத்தின் உள்நாட்டு வர்த்தகர்கள் பெரும் இழப்பை சந்தித்தனர். மீர் காசிம் எல்லா வர்த்தகர்களுக்கும் வரிகளை நீக்கினார். இந்த நடவடிக்கை ஆங்கிலேயர்களின் வர்த்தக நலன்களுக்கு பெரும் அடியாக இருந்தது. இது ஆங்கிலேயர்களுக்கும் மீர் காசிமுக்கும் இடையே நேரடி மோதலுக்கு வழிவகுத்தது. ஆங்கிலேயர்கள் மீர் காசிமின் படைகளை தோற்கடித்து மீண்டும் மீர் ஜாபரை நவாபாக நியமித்தனர். தோற்கடிக்கப்பட்ட மீர் காசிம் தப்பிச் சென்று அயோத்தியின் நவாபான சுஜாவுத் தௌலா மற்றும் முகலாய பேரரசர் இரண்டாம் ஷா ஆலம் ஆகியோருடன் ஒரு கூட்டணியை அமைத்தார். இதனைத் தொடர்ந்து 1764 ஆண்டு பீகாரில் உள்ள பக்சர் என்ற இடத்தில் மேஜர் ஹெக்டர் மன்ரோ தலைமையிலான பிரிட்டிஷ் படைகளுக்கும் மீர் காசிம், அயோத்தியின் நவாப் சுஜாவுத் தௌலா மற்றும் முகலாய பேரரசர் இரண்டாம் ஷா ஆலம் ஆகியோரின் கூட்டுப்படைகளுக்கும் இடையே போர் மூண்டது. ஆங்கிலேய படைகள் கூட்டுப்படைகளை முழுமையாக தோற்கடித்தன. கூட்டுப்படைகளின் பலம் அதிகமாக இருந்தபோதிலும் ஆங்கிலேய படைகளின் நவீன ஆயுதங்களும் சிறந்த பயிற்சியும் அவர்களது வெற்றிக்கு உதவின. போருக்கு பிறகு ராபர்ட் கிளைவ் மீண்டும் வங்காளத்திற்கு வந்து முகலாய பேரரசர் மற்றும் அயோத்தி நவாப் ஆகியோருடன் 2 தனித்தனி ஒப்பந்தங்களை செய்தார். முகலாய பேரரசர் இரண்டாம் ஷா ஆலம் வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசா ஆகியவற்றின் திவானி எனப்படும் வரி வசூலிக்கும் உரிமையை ஆங்கிலேயர்களுக்கு வழங்கினார். நவாபிடம் நிஜாமத் எனப்படும் சட்டம் ஒழுங்கு மற்றும் நிர்வாக அதிகாரம் மட்டுமே இருந்தது. இந்த ஒப்பந்தங்கள் வங்காளத்தில் ஆங்கிலேயர்கள் இரட்டை ஆட்சி முறையை நிறுவ வழிவகுத்தன. பக்சர் போரின் வெற்றியானது ஆங்கிலேயர்கள் வெறும் வர்த்தகர்கள் அல்ல, மாறாக இந்தியாவின் ஆதிக்க சக்திகள் என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்த நிகழ்வாக வரலாற்றில் இடம்பெற்றது.